இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உளுந்தம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப்பு, பாதாம் 1 கப்பு, முந்திரி பருப்பு 1 கப்பு, கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 10லேருந்து 15, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். அப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது லைட் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாசனையும் நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இதே மாதிரி தான் நம்ம உளுந்தம்பருப்பு ஃபஸ்ட்டு எப்படி வறுத்து எடுத்தோமோ அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் லைட் ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போயே நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே நேரத்தில் வறுபட்டுரும். அதனால் நம்ம ஒரே நேரத்துலேயே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முந்திரி நல்லா எப்படி வறுபடணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாதாம் அந்த மேலே இருக்க தோலெல்லாம் கொஞ்சம் வெடித்து கொஞ்சம் இதாகுங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதையும் நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்ததை இப்போ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 10 தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா உங்கள் குழந்தைங்க காரம் அதிகம் சாப்பிடுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எண்ணெயெல்லாம் எதுக்குமே எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே பண்ணுறோம். அதுதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் எண்ணெய் சேர்த்துக்கல. எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறது வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் இப்போ கூல் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த இந்த சமயத்தில் நம்ம உப்பையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லைங்க. கொஞ்சம் குறன்னு அரைச்சா தான் இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி பொடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிருக்குன்னு. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஒரு சில குழந்தைங்க பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி எல்லாமே தனியாகவே சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய பையனுக்கு நான் மினி இட்லி தான் கேட்டிருந்தேன். அதனால் அதை நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி பவுடரில் மினி இட்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு இட்லி எடுத்து வாயில் வச்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.